இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் கொஞ்சம் நீங்களும் அந்த வீட்டில் இத்தனை வருஷமா இருக்கீங்களா? என்னைக்காச்சும் ஒரு நாள் அண்ணன் என் மேலே கை நீட்டி பார்த்துருக்கீங்களா? சரி, கை நீட்டுறது கூட வேணாம், என்ன அவர் சத்தம் போட்டு என்னைக்காச்சும் பேசி பார்த்துருக்கீங்களா? இல்ல. ஆனா இன்னைக்கு என்ன கை நீட்டி அடிச்சிட்டாரு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இனிமே அவர் முகத்துல எப்படி முழிப்பேன்? நீ யோசிக்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்ல. அண்ணன் இன்னைக்கே எல்லாத்தையும் மறந்துடுவாரு. அவரு மறக்கலாம், ஆனா என்னாலலாம் மறக்க முடியாது. என்னோட பேக் எடுத்தவன் எவனா இருந்தாலும் சரி, அவனை நான் சும்மா விட மாட்டேன். அக்கௌண்ட்ஸ் கர்ணா, வேண்டா கர்ணா. ஹலோ, லொகேஷனுக்கு வந்துட்டீங்களா? அங்கே இருங்க, நான் வரேன். தீபா, யார் போன்ல? என் ஃப்ரெண்டு. நீங்க தான் லேப்டாப் ஆர்டர் போட்டீங்களா? ஆமா, நான் தான். கேஷ் ஆன் டெலிவரி தானே போட்டிருக்கீங்க? அப்போ 38,900 ரூபாய் கொடுங்க. என்னங்க மேடம் பேலன்ஸ்? பரவாயில்ல, அதை நீங்களே வச்சுக்கோங்க. தேங்க்யூ மேடம். என்னங்க மேடம்? மேடம் ஒரு நிமிஷம் மேடம். இந்த லேப்டாப்க்கு 1 இயர் சர்வீஸ் வாரண்டி இருக்கு, ஆனா ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம். பில்லு, வாரண்டி கார்டு எல்லாமே உள்ள இருக்கு, பார்த்து சேஃபா வச்சுக்கோங்க. தேங்க்ஸ். கர்ணா, நீ ஒரு பையனுக்கு கணக்கு சொல்லிட்டு போனீல்ல, அவன் அப்பப்போ வந்து உன் கணக்கில் தான் சாப்பிட்டு போயிருக்கான்ப்பா. சரிண்ணே, நான் தானே சொல்லி விட்டேன். இப்போ அதுக்கு என்ன? இல்லப்பா, அதில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, நீ சொல்லிவிட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னப்பா பிரச்சனை இருக்க போகுது? கணக்கு சரியா இருக்கணும்ல, அதான் சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். அது சரி, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னோட பேக்கை இன்னும் அடிச்சிட்டாங்க. அதில் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எவன் அடிச்சானே தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன கர்ணா சொல்ற? உங்ககிட்ட இருந்த பேக்கை அடிச்சிட்டானுங்களா? நம்ம ஏரியாவில் எவனுக்கு இந்த தைரியம் இருக்க போகுது? இது வெளி ஏரியா ஆளுங்க தான் பண்ணியிருக்காங்க. ஆட்டைய போட்ட அந்த திருடனே அலற அளவுக்கு ஏன் கத்தி காட்டி கொடுத்துட்டு இருக்க? போன. சரிப்பா. இப்ப எதுக்கு நாம பயப்படுறோம்? அவன் பார்த்தான்னா அவன் பேக் தானே கொடுக்க வந்திருக்கோம். அப்புறம் அவனை பார்த்து நாம எதுக்கு பயப்படணும்? என்னாச்சு கர்ணா? பேக் கிடைச்சதா? அட இல்லையா, நானும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஒண்ணுமே புரியலையா? சிசிடிவி இருந்தாலாவது கண்டுபிடிச்சிடலாம், அதுவும் இல்லையா? இப்ப ரொம்ப கஷ்டமா போச்சு. ஓஹோ, இந்த பேக்கை தான் சின்சியரா தேடிட்டு இருக்கியா? உன்னால எனக்கு லாஸ் ஆன அமௌண்ட் கொடுத்துட்டா உன்னோட டாக்குமெண்ட் ஈஸியா கிடைச்சிடும் தம்பி. எனக்கு என்னமோ பெருமாள் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவங்கிட்ட நீ மறுபடியும் விசாரிச்சியா இல்லையா? பெருமாளையும் அவன் பொண்டாட்டியும் தனித்தனியா விசாரிச்சுட்டேன். அவங்க 2 பேருமே அந்த பேக்கை எடுக்கவே இல்லைன்னு சத்தியம் பண்றாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையா? வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பணத்தை தொலைச்சிட்டு நிக்கிறேன். எனக்கு தூக்கம் கூட வரமாட்டேங்குது. அந்த பேக்ல இருக்கிற 40,000 எப்படி கண்டுபிடிச்சு அண்ணன் கிட்ட கொடுக்க போறேன்னு ஒரே குழப்பமா இருக்கு. என்னது, பேக்ல 40,000 இருந்துச்சா? இவன புதுசா ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கான். இதுல வெறும் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தானே இருக்கு, பணம் இல்லையே. ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பேக்கை கண்டுபிடிக்கிற வழியை பாரு. தயவு செய்து ஏதாவது யோசி, ஏதாவது பிடிபடும். முதல்ல பேக் மட்டும் என் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. அது எவனா இருந்தாலும் சரி, என் பேக்ல கை வச்சதுக்கு செதில் அவனை வெட்டுவேன். சரி, சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டு வா கர்ணா. ஒருவேளை நம்மள ஏமாத்தி பாக்குறானோ? ஆனா நாம தான் பேக் எடுத்தோன்னு தெரியாதே. இப்ப என்ன பண்றது? இப்ப போய் அவன் கிட்ட பேக் கொடுத்தா அந்த பணம் எங்கன்னு நம்ம கிட்டே கேட்பான். முதல்ல இந்த பேக்ல பணம் இருந்துச்சா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக் கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம். யாருமா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்?
ஹாய் சார், இருக்கட்டும்மா இருக்கட்டும், சொல்லுங்க. என் பேர் பவானி. இந்த மாசம் அக்கவுண்ட்ஸ் பார்க்கறதுக்காக ஆடிட்டர் செல்வம் சார் தான் அனுப்புனாங்க. ஆடிட்டர் செல்வமா? அவரு அமிச்சாரா? ஏன் அவருக்கு என்னாச்சு? அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு என்ன அனுப்பி வச்சாரு. அக்கவுண்ட்ஸ் ஃபைல் எல்லாம் கொடுக்குறீங்களா சார்? ஒரு நிமிஷம் இருங்க, செல்வம் சார் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்க கணேசன். எஸ் சார். என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு தான் கிருபானனை பத்தி நல்லா தெரியும்ல, அப்புறம் எதுக்காக ஒரு லேடி ஆடிட்டர் அனுப்பி வச்சிருக்கீங்க? போச்சுடா. நீங்க அனுப்புனீங்கன்னு சொல்லி பவானின்னு ஒரு லேடி இங்க வந்திருக்காங்க. உங்க நல்ல நேரம். இப்ப கிருபான வீட்ல இல்ல. இருந்திருந்தா இந்த நேரம் ஒரு கொலையே விழுந்திருக்கும். என்னோட அசிஸ்டன்ட் பரணியை தான் போய் சொன்னேன். அவன் என்ன கேட்காம அவன் ஒய்ஃபை அனுப்பி வச்சுட்டான் போல இருக்கு. நல்லா அனுப்பி வச்சுங்க போங்க. முதல்ல இந்த அம்மாவை இங்க இருந்து போக சொல்லிட்டு நீங்களே வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. புரியாம பேசாத கணேசா. என்னால வர முடிஞ்சிருந்தா நான் ஏன் இன்னொரு ஆள் அனுப்பி வைக்க போறேன்? இங்க மும்பைல ஆடிட்டிங் செமினார் நடக்குது, அதுக்காக வந்திருக்கேன். அதையெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு மேல ஆயிடும். சார், அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இப்பதான் கிருபா சார் வீட்ல இல்லல்ல, நீங்க ஃபைல்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட எடுத்து கொடுத்து பார்த்துட்டு கிருபா சார் அங்க வரதுக்கு முன்னாடியே அவங்கள அனுப்பி விட்டுருங்க. சார், என்ன சார் விளையாடுறீங்களா? எங்க ஆளுங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோ எப்படிதான் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. வேற வழியே இல்லைங்க. இன்னைக்கு அக்கௌண்ட் சப்மிட் பண்ணணும்னா இது ஒண்ணுதான் வழி. நீங்க பயப்படாம ஃபைல் எடுத்து கொடுங்க, அவங்க பார்த்துப்பாங்க. சார், ஃபைல் எடுத்து கொடுக்கறது ஒரு விஷயமே இல்ல சார். ஆனா மாட்டணும்னு வச்சுக்கோங்க, என் வீட்டு அக்கௌண்ட்ஸை பார்க்க பொம்பளைங்களை அனுப்பி வச்சிருக்கியான்னு சொல்லி உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க, பாத்துக்கோங்க. அப்படிலாம் நடக்காது கணேசன். நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்துல அங்க போய் ஃபைல் எடுத்து கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஐயோ, கொஞ்சம் சமாளிங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன் ப்ளீஸ். சார் 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 நான் தாண்டி உன் ஃப்ரெண்டு ரமேஷோட சிஸ்டர் பவானி. ஹேய், என்னடா நீ அடி? என்னடி இது? பேண்ட் ஷர்ட், போ பலமா மாடர்ன் ஃபிகரா இருக்கியேடி. ஏய், இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்போ நிறைய ப்ரொஃபஷன்ல இந்த காஸ்டியூமை ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்றாங்கடி. அப்படியா? எனக்கும் ஆசையா தாண்டி இருக்கு. ஆனா என்ன பண்றது, எனக்கு தான் அந்த குடுப்பினே இல்லையே. இந்த புடவைய கட்டியே ஜென்மம் முடிஞ்சிரும் போல இருக்கு. அவ்வளோ ஏன் ஒரு நைட்டிய கூட போட விட மாட்டாங்க. ஏய், என்ன? இல்லடி, பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதை ஏன் கேக்குற? உங்க அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பாக்குற ஆடிட்டர் செல்வம் சார் கிட்ட என் ஹஸ்பண்ட் ஜூனியரா இருக்காரு. அவங்க 2 பேரும் இன்னைக்கு வேற வேற இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. அதனால என்ன அனுப்பி ஆடிட் பண்ணிட்டு வர சொல்லிருக்காங்க. என்னது, கணக்கு வழக்கு பார்க்க வந்திருக்கியா? அடி பாவி, அனாவசியமா வந்து ஆப்பு மேல உட்காந்துட்டியடி.